ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் ஆர்மி கிளாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி அண்ட் ஜிடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்ன கொஸ்டின் பார்க்கலாம். 1990 பெய்ஜிங்கில் 11வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பின்வரும் எந்த விளையாட்டு ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாலிபால், ஸ்குவாஷ், கபடி, மல்யுத்தம். இதோட ஆன்சர் கபடி. ஸோ இதில் வெற்றி பெற்ற நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா, தோல்வியடைஞ்ச நாடு பங்களாதேஷ். இந்தியா வெற்றி பெற்று கோல்டு மெடலும், பங்களாதேஷ் சில்வர் மெடலும் வாங்கியிருக்கோம். சரி, இப்போ 11வது ஆசிய விளையாட்டு போட்டி பெய்ஜிங்கில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பெய்ஜிங் எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சீனாவில். அப்போ ஃபஸ்ட்டு இந்த போட்டி நடத்தின நாடு எதுன்னு பார்த்தா இந்தியா. ஆசிய விளையாட்டு போட்டி நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா. இந்தியாவில் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா புதுடெல்லியில். எந்த இயர் நடந்துச்சுன்னு கேட்டால் 1951. ஸோ இந்த போட்டியோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோன்னா விளையாட்டின் உணர்வில் விளையாட்டை விளையாடுங்கள். அதுதான் அதோட குறிக்கோள். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த விளையாட்டு நடக்கும்னு பார்த்தா 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கும். 1951 இந்த போட்டியில் கலந்து கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோன்னா 11. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு எத்தனை இருந்ததுன்னா 6 இருந்தது. தற்போது 42 விளையாட்டு இருக்குது. அந்த 6 என்னென்னு பார்க்கலாமா. 1 தடகளம், 2 கூடைப்பந்து, 3 கால்பந்து, 4 நீச்சல் போட்டி, 5 பாரம் தூக்குதல், 6 சைக்கிள் ஓட்டம். இப்போது உங்களுக்கான ஒரு கொஸ்டின். 2025ஆம் ஆண்டு ஆசிய கிரிக்கெட் கோப்பை விளையாட்டு எங்கு நடைபெற்றது? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.